இந்த வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நீங்கள் பார்க்குறது நீட் பிஜி தமிழ். நான் உங்கள் கார்த்திக். உங்களுக்கு கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட், ஸ்ட்ரே ரவுண்ட் அண்டு தமிழ்நாடு ஸ்டேட் அதர் ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு கைடன்ஸ் சப்போர்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நிறைய டாக்டர்ஸ் நம்மக்கிட்ட என்ரோல் ஆகி அவங்களுக்கு சீட்டு ப்ராப்பராக கிடச்சி ஜாயின் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அடுத்த ரவுண்டுக்கு வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு நீடட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம பார்த்திங்கன்னா 7 வருஷமாக கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் ப்ராப்பராக கொடுத்துருக்கோம். இன்றைக்கி முக்கியமான ஒரு அப்டேட் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியில் வந்திருக்கு. எல்லாருக்கும் தெரியும், நேற்று நமக்கு முந்தானேத்து எம்சிசி ரவுண்ட் 3 ரிசல்ட்டு, அதுக்கப்புறம் இன்றைக்கி ஃபைனல் ரிசல்ட் அலாட்மெண்ட் லெட்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நிறைய பேருக்கு ஆல் இந்தியா ரவுண்ட் 3ல் சீட்டு கிடச்சிருக்கும். ஸோ சீட்டு கிடச்சிட்டு நம்ம தமிழ்நாட்டு 2வது ரவுண்டு 1ஆவது ரவுண்டு வரையும் சீட்டு கையில் வச்சுருக்கீங்க, இங்கேயே சீட்டு கிடச்சி கையில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஆல் இந்தியா கோட்டா எம்சிசி ரவுண்ட் 3 சீட்டு கிடச்சி அங்கே ஜாயின் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்டில் இருக்க சீட்டை நீங்கள் சரண்டர் பண்ணிட்டு தான் போகணும். ஏன்னா இங்கே தான் உங்ககிட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அப்போ அந்த சீட்டை நீங்கள் ரிசைன் பண்ணணும். அந்த சீட்டை ரிசைன் பண்ணுறதுக்கான போர்ட்டல் தற்போது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட்டில் போனீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டான்னு சொல்லிட்டு ஜிக்யூன்னு இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் கோட்டாவில் அலாட்மெண்ட் வாங்கினவங்க, மேனேஜ்மெண்ட்னா மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் டிஎன்பி சர்வீஸ் கேண்டிடேட் தான் 4வது லிங்க்கு, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கோட்டா பிடபிள்யூடி. ஓகேவா? ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். சப்போஸ் இன்வேலிட் இருந்துச்சுன்னா பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? எல்லாத்துக்கும் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் சீட்டை நீங்கள் ஆன்லைனில் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா சீட்டை ரிசைன் பண்ணிடுவாங்க. அதான் ரிசைன் ஆன்லைனில் தான் நடக்கும், ஆஃப்லைன் கிடையாது. தயவுசெய்து யாரும் காலேஜுக்கு நேரடியாக சீட்டை போய் சரண்டர் பண்ண முடியாது. தமிழ்நாடு ஸ்டேட்டை பொறுத்தவரை ரிசைன் பண்ணுறது எல்லாமே ஆன்லைனில் ரிசைன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு லெட்டர் ஜென்ரேட் ஆகும். அந்த லெட்டரை போய் நீங்கள் எந்த காலேஜில் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 அலாட் ஆனீங்களோ, இப்போ வரை சீட்டை ரவுண்ட் 1 சீட்டை கையில் வச்சுருந்த கேண்டிடேட் மட்டும் தான் போகணும். ஓகேவா? ஸோ வச்சுருந்தீங்கன்னா இப்போ ஆல் இந்தியாவில் சீட்டு கிடச்சி இங்கே போய் இந்த சீட்டை ரிசைன் பண்ணணுன்னா ஆன்லைனில் போர்ட்டலில் போய் ரிசைன் பண்ணிவிட்டு ப்ராப்பராக காலேஜில் அந்த லெட்டரை காமிச்சு ஒரிஜினலை கலெக்ட் பண்ணிட்டு எம்சிசியில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் நான் உங்களுக்கு ரீட் பண்ணி காமிக்கிறேன். தமிழ்நாட்டில் சீட்டு கிடச்சி இங்கே ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ ஆல் இந்தியாவில் சீட்டு 3rd ரவுண்டில் கிடச்சிருக்குன்னா ரிசைன் பண்ணுறதுக்கான கடைசி டேட் இன்றைக்கி. அதாவது இன்றைக்கி ஆன்லைனில் 3 மணிலேருந்து 28 அப் டு 5 o'clock, ஈவினிங் 5 o'clock நீங்கள் ஆன்லைனில் ரிசைன் பண்ணி அந்த ரிசைன் பண்ணுற லெட்டரை ஜென்ரேட் பண்ணி எடுத்துகிட்டு தான் நீங்கள் பர்டிகுலர் அந்த அலாட்டான காலேஜில் போய் காமிச்சு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எம்சிசியில் போய் ஜாயின் பண்ணிடுங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நீங்கள் இவங்க சொல்கிற டேட்டுக்குள்ளே போனால் தான் உங்களுடைய டெபாசிட் அண்டு செக்யூரிட்டி டியூஷன் ஃபீலாம் ஃபோர்ஃபீட் ஆகாது, வித்தவுட் ஃபோர்ஃபீட். ஓகேவா? அது தெளிவாக சொல்லியிருக்காங்க. இன்னொன்று முக்கியமானது என்னென்னா அதை தான். ஸோ த ஜாயின்ட் கேண்டிடேட் who wish to resign their seat of round 1 round 2 counseling can resign without forfeiture of security deposit and tuition fee from 27/1/2025 at 3 o'clock p.m. up to 28/1/2025 up to 5 p.m. stipulated date and time only. இந்த டேட்டுக்குள்ளே போனால் மட்டும்தான் உங்களுக்கு வித்தவுட் ஃபோர்ஃபீட் அவங்களுடைய டெபாசிட்டோ டியூஷன் ஃபீயோ ஃபோர்ஃபீட் ஆகாது. ஓகேவா? இந்த அவங்க சொன்ன 28ஆம் தேதிக்குள்ளே. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு படிப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் ஆர் இன்ஃபார்ம் ரிசினேஷன் ப்ராசஸ் இன் என்டையர்லி ஆன்லைன். ஓகேவா? நான் சொன்ன மாதிரியா எல்லாமே ஆன்லைன் தான். ஸோ யாருமே டேரெக்டாக போய் ரிசைன் பண்ணக்கூடாது. ஆன்லைனில் ஃபஸ்ட்டு ப்ராப்பராக ரிசைன் பண்ணி ஒரு லெட்டரை எடுத்துகிட்டு தான் அதுக்கப்புறம் காலேஜில் போய் அந்த லெட்டரை காமிச்சு உங்களுடைய ஒரிஜினலை கலெக்ட் பண்ணிக்கிற சொல்கிறாங்க. தெளிவாக 3ஆம் பாயிண்ட்லேயும் சொல்லிங்க, நோ ஆஃப்லைன் ரிசினேஷன் இஸ் அலவுட் ஆர் அக்செப்டட். கிடையாது, நான் ஆன்லைன் மட்டும்தான், ஆஃப்லைனில் கிடையாது. அதே மாதிரியே 28ஆம் தேதி 5 மணிக்குள்ளே விட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க ஸ்ட்ரிக்டாக. அதை தாண்டி காலேஜுக்காரங்க நீங்கள் யாராவது கேண்டிடேட் 28ஆம் தேதி 5 மணிக்கு அப்புறம் வந்தாலும் அலௌடு கிடையாது அப்படின்ற மாதிரி காலேஜுக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 3rd ரவுண்டுக்கு candidates who give consent form re-allotment in round 3 mop-up counseling and participate in round 3. அதாவது 3rd ரவுண்டுக்கு அப்கிரேடேஷன் கொடுத்தவங்க 3rd ரவுண்டில் கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாங்க. ஓகேவா? 3rd ரவுண்டு அது உங்களுக்கு இனிமேல் தான் ஆன்லைனில் ஷெடியூல் கொடுப்பாங்க. 3rd ரவுண்டு மாப்பப் ரவுண்டு, அது வரும்போது நீங்கள் கன்சர்ன் கொடுத்துட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரியே ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ஜாயின்ட் கேண்டிடேட்ஸ் who neither participate in round 3 nor resign. அதாவது 3rd ரவுண்டு, அதாவது ரவுண்ட் 1 ரவுண்ட் 2
சீட் எடுத்து தேர்ட் ரவுண்டில் அப்கிரேட் ஆன கேண்டிடேட் வந்து சீட்டை வந்து நீங்கள் இதை ரிசைன் பண்ணணும் அப்படின்னா, அதாவது நீங்கள் திடீர்னு சீட்டு கிடைக்காம தேர்ட் ரவுண்டில் வந்து ரீட்டைன் ஆகுறீங்க பழைய சீட்லேயே, ரிசைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரிசைன் பண்ண முடியாது. அவங்க சொல்கிற டேட்குள்ளே நீங்கள் தேர்ட் ரவுண்டில் சீட்டு கிடச்சி ஃப்ரெஷ்ஷாக அலாட்மெண்ட் ஆனால் பிரச்சனை இல்லை. அப்கிரேட் ஆகி சீட்டு கிடைக்கல, ரவுண்டு சீட்டு அப்படியே கையில் வச்சுருக்கீங்கன்னா, அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஆகும்னா, நீங்கள் சீட்டை ரிசைன் பண்ண முடியாது. அப்படி ரிசைன் பண்ணீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபைனலாக உங்களுக்கு அந்த டிஸ்கன்டினியூ ஃபீ இருக்கும். ஓகேவா? 29ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் வந்தீங்கனாலே உங்களுக்கு டிஸ்கன்டினியூ ஃபீஸ் இருக்கும். உங்களுடைய டியூஷன் ஃபீ, உங்களோட டெபாசிட் எல்லாமே ஃபோர்ஃபீட் ஆகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுன்ற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து பார்த்துட்டு ரிசைன் பண்ணிடுங்க. எம்சிசியில் சீட் கிடச்சவங்க தான் ரிசைன் பண்ண போகிறீங்க, எல்லாருமே பண்ண போகிறதில்ல. ஓகேவா? ஸோ மற்ற கேண்டிடேட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.